ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். டேஸ்ட்டாக கொத்தவரங்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கொத்தவரங்காய் பொரியல் செய்ய 1/4 கிலோ கொத்தவரங்காய் எடுத்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், 2 காஞ்ச மிளகாய், ஒரு 10-15 பல் பூண்டு இதெல்லாம் எடுத்துக்கலாம். 1/4 மூடி தேங்காய், 2-3 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக சீரகம் இதெல்லாம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொத்தவரங்காவை நல்லா கழுவிட்டு நாரெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு வாணலில் தண்ணி சேர்த்துடலாம். கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தவரங்காவையும் சேர்த்துடலாம். இது நல்லா வேகட்டும். கொத்தவரங்காய் நல்லா வெந்துருச்சு. இது ஃபில்டர் வச்சு நல்லா வடித்து வச்சிடலாம். எப்படி பொரியல் செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். சீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வறுபடட்டும். இதை நல்லா வதக்கி விடலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். பூண்டை நல்லா இடித்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துடலாம். பூண்டு நல்லா வதங்கட்டும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் காஞ்ச மிளகாவையும் சேர்த்துடலாம். நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். காரம் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம மிளகாவும் சேர்த்து அரைச்சிருக்கோம். வெங்காயம் வதங்கினதும் கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வேக வச்சு வடித்து வச்சுருக்க கொத்தவரங்காவை இதோட சேர்த்துடலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வதக்கி விடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கோம், அது இதோட சேர்த்துடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துடலாம். இதை நல்லா கிளறி விட்டுடலாம். ரொம்ப டேஸ்டான கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கொத்தவரங்காய் பொரியல் இந்த மெத்தடில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.